அபாக்கஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய குழந்தைகள் வந்து இதுல பங்கெடுத்துக்கிறாங்க. அதுவும் முக்கியமா வந்து அவங்களோட அந்த வளர்ச்சி அப்படின்றதுல, அதுவும் அந்த மூளை திறன் சார்ந்த வளர்ச்சி அப்படின்றதுல இந்த அபாக்கஸ் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்குது? இதில் வந்துட்டு நம்ம அக்குப்ரெஷர் வே ஆஃப் எக்ஸசைசஸ் நிறைய இதில் அபாக்கஸில் கிடைக்குது. எப்படின்னா விஷுவல் ஸ்கில்ஸ், ஆடிட்டரி ஸ்கில்ஸ் ப்ளஸ் கினஸ்தட்டிக் ஸ்கில்ஸ், இது 3 வழியாக தான் வந்துட்டு குழந்தைங்க நம்ம எல்லாருமே அறிவு சார்ந்த விஷயங்களை வந்துட்டு அதிகப்படுத்திக்கிறோம். இதில் என்னென்னா அபாக்கஸை பிடிச்சு பண்ணி அதை மூமெண்ட் கொடுக்கும் போது இந்த கினஸ்தட்டிக் ஸ்கில்ஸ் வந்துட்டு அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த தொட்டு உணர்ந்து அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அபாக்கஸில் வந்துட்டு இந்த மணிச்சட்டத்தில் நிறைய மணிகள் இருக்கிறனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதில் அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை அவங்க யூஸ் பண்ணி படிக்கும் போது நம்மளுக்கு பிரெயின் 2 சைடு இருக்கிறது வந்து ஒரே பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை தினம் தினம் அவங்க யூஸ் பண்ணும்போது மூளைக்கான பயிற்சி அதிகமாக அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இம்ப்ரவைஸ் ஆகுது.